கலியுக அகத்தியர். கலியுகத்தோட அகத்தியர். கொஞ்சம் சவுண்டா. கலியுக கலியுக அகஸ்தியர். அகஸ்தியர் கலியுகத்தோட அகத்தியர். அதாவது வந்து அகஸ்தியர் அளவுதான் இருப்பாரு. இந்த ஊருக்கு பேர் வச்சது இவருதான். ஊரு உருவாக்குனது இவருதான். அகஸ்தியர்புரம். அகஸ்தியர்புரம் ஊர் உருவாக்குனது இவருதான். சரிங்க. ஊருக்கு பேர் வச்சது இவருதான். மேல மக்களை போக வச்சது இவருதான். பழைய காலத்துல இருந்தது, அது அப்புறம் மறுபடியும் ஸ்டக் ஆயிருந்தது, மறுபடியும் ஓபன் பண்ணது இவருதான். அதேபடியே வந்து இவர் அஷ்டம சித்தி கூடுபட்டு கூடுவாயிர வித்தியை வந்து மதுரை பாஸ்கரன் அவர்கிட்ட பண்ணியிருக்காரு. சரிங்க. இந்த ஊர்ல 5-6 வருஷம் 6-7 வருஷம் மழை எல்லாம் இருக்கும் போது மழையில சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வரும்போது இவர் அங்க யாகம் பண்ணிட்டு இருந்தாரு. யாக குண்டத்திலேயே அங்க அப்ப என்னன்னு கேட்கணும், மழையில சாமி சொன்னோம். அப்ப அப்படியே உட்கார வச்சு அப்போ வளர வச்சிருக்காரு. சரிங்க. அதேபடியே பாம்பு குட்டி பாம்பு எல்லாம் தாழ்ல வசிக்கும், பெருசானது பக்கத்துல வசிச்சுட்டு இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அதாவது டாக்டர் பட்டம் வந்து இந்திரா காந்தி கொடுத்துருக்காரு. சரிங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. 1-2 பெருகொண்ட ஒரு மகானு. அஷ்டமா சித்தி இருந்தா மட்டும்தான் ஜீவசமாதி அடைய முடியும். ஜீவசமாதி சொல்லும்போது வந்து கூடுபட்டு கூடுவார வித்தியை வேணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆத்மாவை பிரிக்கும் போது அது டெட் பாடி ஆயிடும். திருப்பி வந்து அவங்களுக்கு நான் போற டைம்ல மறுபடியும் அதுக்குள்ள வந்துருவாரு. மறுபடியும் அதுக்குள்ள ஜீவனோட போயிடுவாரு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, சித்தி வித்தியைகள் சித்திகள் அஷ்டம சித்தி இல்லாம இருந்தா அவரு ஜீவசமாதி ஆயிட்டு இருந்த பிரயோஜனம் இல்ல அதுல. காரணம் சொன்னா மக்கள் வந்து கும்பிடும் போது அதோட குணங்கள் கிடைக்கும். சரிங்க. கிடைக்கணும் என்ன, அவங்ககிட்ட வித்தியைகள் வேணும், அது நன்மை வேணும். 1800 கும்பாபிஷேகம் சென்னையில பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பெருகொண்ட மகான் சொன்ன கூட நிறைய இருக்கு, சொல்றது வந்து தீராத விஷயங்கள் இருக்கு. சரிங்க. என்ன